மக்களே இன்னைக்கு சண்டே லீவுங்க. சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தோங்க. சங்கரா மீன் வறுவல். சங்கரா மீன் வறுவலுங்க இன்னைக்கு. அவங்க தள்ளி எங்கேயோ மூலமாக சூப்பரான சங்கரா மீன் வறுவல் மக்களே. இன்னைக்கு சண்டே லீவுங்க. மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு சங்கரா மீன் வாங்கி சாப்பிடணும். நம்ம ஒய்ஃபு மீன் வறுவல் செய்கிறதுல கில்லாடிங்க, மீன் குழம்பு வைக்கிறதுலையும் கில்லாடிங்க. அதனால இங்கே சங்கரா மீன் மக்களே. சிக்கன் குழம்பு வாங்கிட்டுருங்க. சங்கரா மீன் வறுவல் சிக்கன் குழம்பு தானே அது. சிக்கன் குழம்புங்க. சிக்கன் குழம்பு கடையே சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரே கதம்பு தானுங்க. குழம்பு நல்லா இல்லையா வாய்ப்பை தோட்டை அடிக்க போகுது. சிக்கன் குழம்பு அழகு சிக்கன் குழம்பு கொதிக்குதுங்க. இன்றைக்கி அப்படியே சண்டே சூப்பர் சண்டேவாக ஆக போகுதுங்க. சண்டேவில் சண்டேவாக போகுதுங்க. இந்த 4 பீஸுமே எனக்கு தானே மக்கள். 4 பீஸ் எனக்கு ஆமாங்க. ஏன்னா எனக்குன்னு செஞ்சதை நான் மட்டும்தான் சாப்பிடுவேங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டேன் முன்னாடி. இது எனக்குன்னு செஞ்ச பீஸுங்க எனக்கு மட்டும்தானுங்க. யாருக்குமே முன்னாடி கொடுக்க மாட்டேன் அப்படிங்க. அவளும் சாப்பிட மாட்டேன். அது எனக்குன்னு செஞ்சால் எனக்கு தானுங்க. இது அவன் லட்சிய பேர் வழிங்க. ஒன்றும் பண்ண முடியுது. சிக்கன் குழம்பு ஆயிடுச்சுங்க. பிரியாணி ஆகிக்குதுங்க. மக்களே இன்னைக்கு பிரியாணி ஒய்ஃப் பண்ணிக்குதுங்க. பெரிய மக்களை பிரியாணி பாருங்க. என் ஒய்ஃப் செஞ்ச பிரியாணி சாப்பிட்டா அப்படியே எப்படிங்கன்னு பாருங்க. இங்கே பீஸ் இவங்க பீஸெல்லாம் எடுத்துக்காங்க. கரண்டில் மேலே எடுத்துக்காங்க. பார்த்தீங்களா என் ஒய்ஃபோட பிரியாணி. நான் கலரெல்லாம் போட மாட்டேங்க. அதனால இந்த கலர் இருக்குதுங்க. கலரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரிஜினல் அப்படியே சாப்பிட்டான பிரியாணி. இது பிரியாணி அரிசி தானே. என்ன அரிசி மக்களை? பிரியாணி பார்த்தீங்களா? இன்னைக்கு பிரியாணிங்க, மீன், சிக்கன் குழம்பு. இன்னைக்கு சண்டே தானுங்க. இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிப்பிடுங்க. காலையில் வேலைக்கு போகும்போது எழுந்திரிப்போம். குடலா? அதுங்க குடலா? இங்கே மக்களே குடல் வாங்கிட்டு வந்துக்கிறேன். எனக்கு தெரியலைங்க. குடலை வேக வச்சுக்கோங்க. இனிமேல் என்னமோ பண்ண போகிறா. யா மீன் சூப்பராகவே இருக்குங்க. இந்த 4 பீஸு எனக்கு ஏதானுங்க. மேடம் மீன் நல்லா இருக்குமா மேடம்? டேஸ்ட் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு இதெல்லாம் டேஸ்ட் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி சண்டையான சண்டே ஆகிடுது. மக்களே டேஸ்ட் மட்டும் சாப்பிடலாம் போயிட்டா இன்றைக்கி சண்டேனாலே ஒய்ஃப் போட ஒரே சண்டையாக தான் இருக்குங்க மக்களே. அழக பாருங்க மக்களே. பார்த்துங்களா மிஸ் ஆகுதுங்க.
மிஸ் ஆகுங்க. சிக்கன் குழம்பு ஆயிடுச்சு, பிரியாணி ஆயிடுச்சுங்க. குடல் வேறு வேக வச்சு வச்சுக்கிறேன். அது என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் குடல் நான் சாப்பிட மாட்டேன். அது ஒய்ஃப் சாப்பிட்றேன் குடல். நான் குடல் சாப்பிட மாட்டேன். நான் ஒன்லி பிஸ்ஸு சிக்கன் பிரியாணிங்க. செஞ்செல்லாம் முடிச்சாச்சுங்க. ஏகதான் செஞ்சு முடிச்சாச்சு. குடல் மட்டும்தான் ஆகும். ஆனால் இதோட என் மனைவிக்கு பிரச்சனை முடிவு போகிறது இல்லைங்க. சாப்பிட்டு மட்டும் டேஸ்ட் இல்லைன்னா சண்டே நாள் பயங்கரமான சண்டையாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. நான் அதை பற்றி கவலையே வருங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், செய்யறதும் செஞ்சது இல்லாமல் அவள் இன்னைக்கு ஒரே டென்ஷனாக என் மனைவி இருப்பான். சரிங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த உங்கள் பொண்ணு நானே வரல பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. மனைவி சமையல் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது நீங்கள் கேட்பீங்க, இத்தனை வருஷம் சாப்பிட்டு உனக்கு தெரியாது ஆனாலும் கேட்பீங்க, கேட்டாலும் கேட்பீங்க. இத்தனை வருஷம் சாப்பிட்டு எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குங்க. பாய்ங்க. மேடம், இன்னைக்கா டேஸ்ட்டாக இருக்குங்களா? நல்லா செஞ்சுருப்பீங்களா? ஆனால் சாப்பாடு நல்லா இல்லைன்னு வைங்க, இன்றைக்கி சண்டே ஜாக்கிரதுங்க. ஏன்னா அப்புறம் கோட்டை எட்டாடி சண்டே ஆயிடும். மீனெல்லாம் செஞ்சாச்சுங்க. சிக்கன் செஞ்சாச்சு, சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு, சிக்கன் குழம்பு, மறுபடியும் சின்ன வெங்காயம் அதிகம். இது எதுக்குன்னு தெரியல. ஆமாங்க, இதெல்லாம் சஸ்பென்ஸாக செஞ்சு எங்களுக்கு திடீர்னு கொண்டு வந்து பாருங்க. அந்த மாதிரி பாசமுள்ள மனைவி. சரி, என் சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஒரு டாட்டா சொல்லிடு. என் மக்களுக்கெல்லாம் ஒரு டாட்டா சொல்லிடு. வாங்க சாப்பிட்லான்னு சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லு. என் மனைவி நேற்று கல்யாணம் பண்ணி ரொம்ப வெக்கப்படுவாளுங்க. வேண்டாங்க, என் மனைவிக்கு ஒரு வெக்கப்படுவா. டாட்டாவாலே சொல்ல மாட்டாளுங்க. மீன் தோசைக்கல் கருகுது.